இன்னைக்கு பார்வை என்னவா இருக்குன்னா, நாம் தமிழர் கட்சியை உடைக்கும் வேலையை திரு வேல்முருகன் செய்து கொண்டிருக்கிறாரா? சீமானிடமிருந்து மாறுபட்ட கருத்தோடு, அதேபோல அவரை வீழ்த்தி விடலாம், அவரை தோற்கடித்து விடலாம். இத்தோடு அவருடைய எழுச்சி முடிந்து விட்டது அப்படின்னு ஒரு சிலர் கங்கணம் கட்டிக்கொண்டு வேல்முருகன் இரண்டையுமே திட்டவட்டமா மறுக்கிறேன் நான். 2 பேர்ட்டும் தொடர்புள்ள உள்ளவனா. ம். வேல்முருகனுக்கு கிஞ்சிற்றும் அந்த எண்ணம் இல்ல கிடையாது. அண்ணன் வேல்முருகனுக்கு அது இருக்காதுங்க. ஆனால் கேளுங்க, இங்க இருந்து போனவங்க அண்ணன் சீமானோடு முரண்பட்டு போனவங்க, இத்தோடு சீமானை முடித்து விடலாம் அப்படின்ற ஒரு அந்த எண்ணத்துல எண்ணம் யார் அவர் இனி எழும்பி வரக்கூடாது. அந்த எண்ணம் வெற்றி குமரனுக்கும் இல்லை, ஜெகதீச பாண்டியனுக்கும் இல்லை, வேற யார் விலகுனா? திருச்சி பிரபுக்கும் இல்லை, புகழேந்தி புதுக்கோட்டை தனசேகரனுக்கும் இல்லை, புகழேந்தி புகழேந்தி மாறனுக்கும் இல்லை. அப்படி புகழேந்தி மாறன், நான் ஒரு செய்தி உங்கள்கிட்ட சொல்றேன். ம். நல்ல வேலை புகழேந்தி மாறன் சொன்னீங்க. நீங்க புகழேந்தி மாறன் அப்படி நினைத்தா அந்த ஒரு இந்த சின்னம் பறி போனது பாருங்க. ஆமா, அந்த அந்த கார் சி- போன அது பயணத்துல. யார் கேட்க முடியும் சொல்லுங்க? ம். நான் இருக்கிற நிலையில என் தம்பி புகழேந்தி இருந்து காரை மறித்து நீ எப்படி எங்க அண்ணன் சொன்ன, இதைத்தான் விட்டு கொடுக்காத தன்மை நான் சொன்னேன். சரி. எதிரிகளிடம் ஒருபோதும் சீமானை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், காட்டி கொடுக்க மாட்டோம். ம். ஆனா எங்களுக்குள்ள 1000 இருக்கும். அதை சரி செய்து ஒழுங்கமைத்து மூத்தோர்களுடைய கருத்தை உள்வாங்கி, அதுக்காக எல்லாருடைய கருத்தையும் 36 லட்சம் பேர்கிட்டையும் கருத்து கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது ஒரு தலைவன். ம். நான் அதை ஏற்கிறேன். ஆனால் 36 பேர்கிட்ட கேட்கலாம் தானே. சரி. கேட்டு ஒரு தலை அப்படி இல்லங்க, திராவிட நானெல்லாம் பக்கத்தில் இருந்தேனா தம்பி, ம். நான் இருக்கிறது வரைக்கும் விஜயலட்சுமி விவகாரம் இல்லை. நீங்க ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? ம். தொடக்கத்தில் இருந்திருக்கலாம். 2015 வந்தேன். 2019 ஜனவரியில் தான் கட்சி விட்டு நிற்கிறாங்க. இந்த 3 ஆண்டுல விஜயலட்சுமி செய்தி வந்துச்சா? சீமான் மீது ஏதாவது தாக்குதல் வந்துச்சா? இந்த திராவிட தாக்குதல்கள் அல்லது இந்த பிறமொழி பேசக்கூடிய தாக்குதல்கள் ஈரோட்டில் வந்தது இடைத்தேர்தலில் எதிர்த்து முறியடித்தானா இல்லையா? இந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அண்ணன் ஏதோ பேசிட்டாரு, வந்தேரி, அவர் வந்தேரினே பேசலை. அவர் முறையாக சில வரலாற்று செய்திகள் தான் பேசினார். வந்தேரிங்கிற சொல்லை எந்த இடத்துலையும் சீமான் பயன்படுத்தலை. ஆனால் இந்த நாகை திருவள்ளுவன் போன்றவர்கள் வரிஞ்சு கிட்டிக்கிட்டு தமிழ்நாடு பூரா இயக்கம் நடத்துனாங்க. மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டு ஒற்றை ஆர்ப்பாட்டத்தில் முறியடிச்சிட்டேன். வாயை திறக்க விடாம பண்ணுனா இல்லையா? ம். நான் பண்ணனா இல்லையா? அண்ணன் கேளுங்க சீமான்ட்ட.